அன்பு மக்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடந்த வாரம் அருள் தந்தை அமல்ராஜ் அடிகள்கிட்ட நிறைய இன்டர்வியூ எடுத்தோம். நாங்கள் அவருடைய பணிகளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். நம்ம மக்கள் அவ்வளவு என்னைக்கும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு அந்த முள்ளு படம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், இன்ஜெக்ஷன் போடணும், விஷ காய்ச்சல் வரும். இதெல்லாம் நிறைய கஷ்டங்கள் பட்டெடுத்து பிறகு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிச்சுக்கிட்டு 2002 அங்கே இருந்து பிஷப் சொன்னார், இனி அடுத்த பாரிஷுக்கு போகணும், துளியாஜனுங்கிற இடம். ஆமாம், நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் கூட டைம் தாங்க, எல்லாம் கிளியர் பண்ணி எடுத்து இப்போ எல்லாரும் நோ ப்ராப்ளம், இனி அடுத்தவன் பார்த்துக்கிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சொல்லி சரி அங்கே போய் பார்த்தேன். அங்கே ஒரு ஃபாதர் என்னுடைய ஃப்ரெண்டு தான் இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் ஒரு மாதம் கூட எனக்கு டைம் தாங்க, ஏன்னா அங்கே நிலத்தை லெவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய குண்டும் குழியுமா கிடந்தது, பெரிய குண்டுகள் எல்லாம் ஜேபிசி வச்சு அடித்து கிளியர் பண்ணோம். அப்போ நான் இருந்ததுனால எனக்கு ஃப்ரீயாக ஜேபிசி கிடச்சிது. வேறு ஃபாதர் வந்தால் அது கிடைக்கிறது கஷ்டம். அதனால ஒரு மாதம் நீங்கள் இருங்க, நான் வருவேன் திரும்பி அப்படின்ட்டு அவர்கிட்ட ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தவரையே ஒரு மாதம். அவர் சொன்னார், ஒரு மாதம் கழிஞ்சு நான் இங்கேருந்து ஓடிடுவேன் அப்படின்ட்டு. அவருக்கு அங்கே கஷ்டம். அதனால அவரு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது இந்த ஸ்கூலை, அதனால நீ வந்துடுறப்பா அப்படின்ட்டு. சரி, எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க, கான்ஃபிடன்ஸு பிஷப்பு. அதனால ஒரு மாதத்துல நான் திரும்பி வந்தேன். அது ஒரு சின்ன ஸ்கூல், 1200 பிள்ளைகள் இருந்தது அந்த டைமில். அஸ்ஸாம் டைப்பு ஸ்கூலுன்னு சொல்லுவோம். மேலே டின்னு, சின்ன சிம்பிள் இது ஏன்னா ஸ்கூல், ஒரு டிவிஷன் வச்சுருந்தது. அந்த போய் அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 12 இயர்ஸ் அங்கே, 12 வருஷம் அங்கே இருந்தேன் ஒரே இடத்துல. ஏன்னு சொன்னால் ஆமாம், இந்த பழைய பில்டிங் எல்லாமே ஸ்மாஷ் பண்ணிட்டு இப்போ இருக்கக்கூடியது எல்லாமே புதுசு, எல்லாமே நான் இருக்கும்போது போட்டது. ஏன்னு சொன்னால் அதில் இடம் கிடையாது, ரொம்ப இடம் கிடையாது. ஏன்னு சொன்னால் டவுன்ஷிப் அது அதில் இவ்வளவு தான் இடம், அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணோம். அதனால அந்த அஸ்ஸாம் டைப் பில்டிங்கை மூவ் பண்ணிட்டு எல்லாம் 3 ஸ்டோரி பில்டிங்காக போட்டு முடிச்சு ஒரு கோயில் கட்டினேன் கடைசியாட்டு. பிஷப் 11 வருஷம் முடியும் போது என்னட்ட சொன்னார், என்னுடைய அசிஸ்டண்ட் அந்த டைமில் பிஎட் எல்லாம் முடிச்சிட்டான். ஸோ ஹீ செட், இப்போ அவன்கிட்ட கொடுத்துடலாமே அப்படின்ட்டு. நீங்கள் என்னட்ட சொன்னார், நீ பங்கு தந்தையாயிரு, பங்கு தந்தை தானே, அப்போது ஃபைனான்ஸை பார்த்துக்கோ, ஹெட் மாஸ்டராட்டு அசிஸ்டண்ட்டை போடலாம் அப்படின்ட்டு. சரி, நான் பிஷப் என்னட்ட சொன்னதுனால அப்படி ஒன்றுமே சொல்லலை. நான் அடுத்த நாள் பிஷப்கிட்ட போனேன். பிஷப், ஒரேடியாக கொடுத்துருவோம், நோ ப்ராப்ளம், ஆனால் கோயிலை கட்டுறதுக்கு என்னட்டு ஆண்டவரே சொல்லியிருக்காரு, அதனால அதை கொட்டி பிடிச்சிட்டு தான் போவேன், இல்லைன்னு சொன்னால் அடுத்தவங்க கட்டி பிடிச்சிக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஷப்கிட்ட சொன்னேன். என்ன நான் தருவேன், முடிச்சுக்கிட்டு தரேன் அப்படின்ட்டு அவர் ஏற்றுக்கிட்டார். அதனால் அந்த கோயிலை கட்டி முடிச்சேன். அது எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். மே 7ஆம் தேதி அந்த கோயிலை நாங்கள் ப்ளஸ் பண்ணோம். அது 2014. அது முடிச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் இருந்து 32 டிக்கெட் போட்டிருந்தாங்க ஃப்ளைட்டில் வர்றதுக்கு எல்லாருமே. ஆமாம், இங்கே அந்த கோயில் கட்டுறதுக்கு நிறைய உதவி பண்ணாங்க. அதனால் எல்லாருமே வரணும். அந்த வருஷம் எனக்கு சில்வர் ஜூப்ளி, ஃபாதரான 25வது வருஷம். அதனால் சரி அப்படின்ட்டு அப்போ தான் அம்மாவுக்கு முடியாமல் போயிடுச்சு, ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டாங்க. அதனால நான் போய் பார்க்க போயிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தாங்க. போய் பார்த்துக்கிட்டு 1 டேயில் திரும்பி வரணும் எனக்கு. அதனால அண்ணி நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன், அண்ணிகள்கிட்ட நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் பார்த்துடுங்க, பிள்ளைகள் வேணும்னு சொன்னால் வரட்டும் அப்படின்ட்டு. அதனால 16 பேர் வந்தாங்க பிள்ளைகள் எல்லாம். அக்கா வந்திருந்தா, அத்தா வந்தாங்க. நல்லா முடிஞ்சது, கோயில் கட்டி முடித்தோம். அன்னைக்கு சாயங்காலம் பிஷப் கிட்ட சாவியை கொடுத்தேன். பிஷப் கோயிலை கட்டி முடிச்சாச்சு, எனி யூ, இட் இஸ் அப் டு யூ அப்படின்ட்டு. விஜியும் வந்திருந்தாங்க, ஃபாதர் ஜாய் அப்போ பள்ளிக்குந்தர். அவரு கங்க்ராச்சுலேட் பண்ணாரு, நீ சொன்னது போல செய்துட்டிய அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே, மை ஒர்க் இஸ் ஓவர் அப்படின்ட்டு. அது எனக்கு ஒரு சந்தோஷமான. என்னன்னா
அந்த டவுன்ஷிப்ல அந்த ஒரு கோயில் தேவை. கண்டிப்பா. எல்லாமே ஆண்டவர் தந்திருக்காரு. அவருக்கு நன்றி கூறுவதற்கு ஒரு இடம் வேணும். இங்க கோயில் இருந்தது, பழைய கோயில் இருந்தது. அதை உடைச்சுக்கிட்டு டபுள் ஸ்டோரி ஆட்ட மக்களுக்கு, நாங்க டவுன் மக்கள், அவங்களுக்கு ஒண்ணுமே, ஏன்னா கொஞ்சம் பூவர் பாவங்கள். அதனால அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது அங்க ஒரு மண்டபம் வேணும். அதனால அது அப்படி கீழே வச்சுக்கிட்டு மேலே கோயில், மேலே கோயில் அப்படி முடிச்சு வச்சுக்கிட்டு, எனக்கு உடனே வித்தின் 3 மாசத்துல மே பை நவம்பர் எனக்கு நான் மூவ் ஆயிட்டேன். நான் அவர் சொல்லிட்டாரு யூ கேன் இப்போ பண்ணலாம் அப்படின்னு. அப்போ தான் ரிலீஸ் ஆகிட்டோம். என்னன்னா அதுக்கு முன்னால எனக்கு பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்து தகவல் தந்தாங்க, யூ ஹாவ் டு பி இந்த எஜுகேஷன் செக்ரட்டரி ஃபார் த ரீஜியன் அப்படின்ட்டு பிஷப்ஸ் என்னட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சரின்னு சொல்லிட்டேன். எங்க பிஷப்புக்கே தெரியாது. தெரியாது. இங்க வந்து ஆமா, பிஷப் வந்து மீட்டிங் வந்திருக்கும் போது பிஷப்கிட்ட சொன்னாங்க, அமல்ராஜ் வெல்கம், ஹி ஹஸ் அக்செப்டட் அப்படின்ட்டு. அவருக்கு ஆச்சரியம் ஆகி போச்சு. ஆமா, அவர் வந்து என்னட்ட ஸ்ட்ரைட்டா சொன்னார், யூ ஆர் செலக்டட் டு பி அப்படின்ட்டு. நான் அவரு சந்தோஷப்பட்டார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஆக்சுவலாக வந்தது ரீஜனல் செக்ரட்டரி ஃபார் எடுகேஷன் அப்படின்ன போஸ்ட்ல வந்து, ஆமா, கல்வியை பார்த்துக்கிறதுக்கு. இங்க ஓவர் அந்த டைம்ல ஓவர் 2000க்கு மேல ஸ்கூல் இங்கே, ஆமா, நார்த் ஈஸ்ட்ல இருக்குது. 2000க்கு மேல ஸ்கூல் இருக்குது. ஆமா, இருக்குது. ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், எல்லா ரிலிஜியஸ் எல்லாமே சேர்ந்து எல்லாத்துக்குமே எடுகேஷன் இன்சார்ஜ் அப்படின்ட்டு. ஸோ அதனால அந்த போஸ்ட்டை இது பண்ணிட்டு நான் வந்தேன் தனியா. அந்த டைம்ல இந்த பில்டிங்ல, இதே பில்டிங் வந்து பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸுக்குன்னு அலோட் பண்ணிட்டாங்க. அதனால அதை எடுத்து செய்யணும் இனி. எனக்கு ஒன்றும் தெரியாது. சொன்னால் நான் வந்தது எஜுகேஷன் செக்ரட்டரி ஆகிட்டு. அங்கே ஒரு டெப்யூட்டி செக்ரட்டரிக்கு ஃபாதர் மைக்கேல் மர்பனியாங்கன்னு ஷில்லாங்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அவரு சொல்லிட்டாரு, நான் 3 மாசம் கழிச்சு வர்றேன் அப்படின்ட்டு. 3 மாசத்துக்கு பிறகு அவர் சொல்லிட்டாரு, நான் வரல அப்படின்ட்டாரு. அவர் வர முடியாதுன்ட்டு. அதனால பிஷப்ஸ் வந்து என்னட்ட கேட்டாங்க, யூ பி த டெப்யூட்டி செக்ரட்டரி ஆல்சோ அப்படின்ட்டு என்னட்டே ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பிஷப் எடுகேஷன் சேர்மேன் வந்து அப்போ பொங்காய்காம் பிஷப் தாமஸ் புள்ளப்பள்ளில், அவருக்கு வந்து எக்குமெனிசம் அண்ட் டயலாக் ஆல்சோ அவர் பார்த்துட்டு இருந்தாரு. அதனால அவர் சொன்னாரு, அதையும் பார்த்துக்கோ அப்படின்னு. எத்தனையோ கமிஷன் என் மேல போட்டு, ஆமா, எல்லாம் டெய்லி மீட்டிங் அது இது அப்படின்ட்டு. பிறகு இதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அப்படி இது இந்த பில்டிங்கை வந்து ஸ்லோலி யூனோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், 3 ஃப்ளோர் தான் என் கீழே இருந்தது. டாப் 3 ஃப்ளோர்ஸ் வந்து டிபிஐ வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க வந்து 30,000 ருபீஸ் தருவாங்க மாதம். அதை வச்சு மீதி எல்லாம் பார்த்துக்கணும், மேனேஜ் பண்ணிக்கணும். அந்த டைமில் ஆஃப்கோர்ஸ் சாப்பாடு வந்து சோஷியல் ஃபாரத்தில் சாப்பிட்டுட்டு காசு கொடுப்பேன் அங்கே. பிறகு கோவிட் வந்த டைமில் தனியாட்ட இங்கே இருந்தேன். அப்போ அங்கேயும் சாப்பிட போக மாட்டேன், இங்கே தான் எதையாவது செய்து எடுத்து சாப்பிட்றது. டிபிஐ கோவிட் முடிஞ்ச உடனே டொன் பாஸ்கோ இன்ஸ்டிடியூட் வந்து சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு இந்த பில்டிங் தேவையில்லை அப்படின்ட்டு என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் கான்ஃபரன்ஸ் ரூம் செய்து எல்லாம் இது பண்ணி இந்த பில்டிங்லேயே இப்போ வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. அந்த ப்ரோக்ராமை வச்சு நாங்கள் இந்த ஹோல் பில்டிங்கை மெயின்டைன் பண்ணுறோம். இந்த பில்டிங்கில் ஃபாதர்ஸ் வந்து 3 பேர் இருக்கிறோம். நான் இருக்கிறேன். 2வது ஃபாதர் டோம் மன்காட் தாழ், அவர் வந்து எக்குமெனிசத்துக்கு இன்சார்ஜ், ரீஜனல் செக்ரட்டரி ஃபார் எக்குமெனிசம். 3வது ஃபாதர் கேம்பன் சின்னம், அவர் வந்து இட்டானர் டயசிஸ்ல இருந்து, அவர் வந்து சோஷியல் கம்யூனிகேஷன் பார்த்துட்டு இருக்கிறாரு. 3 பேரும் வந்து பெர்மனன்ட் ஆட்டுங்க நிற்கிறோம். நெரிக், இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜனல் யூத் கமிஷன் வந்து இங்கேயே இருக்குது. ஃபாதர் வந்து எம்எஸ்எஃப்எஸ், அவங்க ப்ரொவின்ஷியல் ஹவுஸ் பக்கத்தில், அதனால டெய்லி அவர் அங்கேருந்து வந்து பார்த்துக்கிட்டுறாரு. இப்படி ஸ்டாஃப் வந்து வெளியே இருந்து வந்து போயிட்டு இருக்கிறாங்க. 15 டயசஸ் இருக்குது. ஆமா, 15 பிஷப், 3 ஆக்சிலரி பிஷப், 5 எமிரிட்டஸ் பிஷப்ஸ், ரிட்டையர்டு பிஷப்ஸ். இவங்களுடைய ஒர்க் எல்லாம் நீங்க தான் ரெஸ்பான்சிபிளா எடுத்து செய்யணும். நாங்க இங்க வந்து பார்த்ததுல இருந்தே தெரியுது, நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் பிஸி. அதுக்கு நடுவில் எங்களையும் கவனிச்சுக்கிட்டீங்க. எத்தனாவது வருஷம் இங்க உங்களுக்கு? இது வந்து 11வது வருஷம் இங்கே.
முந்தின பங்குல 12 12 வருஷம் கோயில் கட்டினாரு, ஸ்கூல் டெவலப் பண்ணி ஸ்கூல் கட்டி ரெடி பண்ணாரு. இங்க வந்து அதே போல இந்த பில்டிங் நல்லா கொண்டு வந்திருக்காரு. 15 டைசஸையும் அவர் ஒருங்கிணைச்சு கொண்டு போறாரு. அது வந்து ஒரு பெரிய விஷயம் உண்மையாலுமே. அதனால பாராட்டுக்கள் ஃபாதர் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். உங்க பணி சிறக்க வேணும்னு சொல்லி மாதா டிவி சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம். ஃபாதர், இவ்வளவு நேரம் நீங்க சர்ச்ல இருந்தது, ஸ்கூல்ல இருந்தது, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது, இதெல்லாம் சொன்னீங்க ஃபாதர். இதுக்கு நடுவுல உங்களுடைய நற்செய்திக்கான உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு ஃபாதர்? நான் ஆக்சுவலாக முதல்ல இருக்கும்போது பொக்கக்காட்டுன்னு சொன்னேன். அங்கே வந்து ஆதிவாசி மக்கள் ஒரு பக்கம், அது வந்து ட்ரெடிஷ்னல் கேத்தலிக்ஸ் டீ கார்டனில் இருக்கிறாங்க. அவங்க வந்தது வந்து சோட்டா நாக்பூர்ல இருந்து, அது வந்து ராஞ்சி யூனோ ஜார்க்கண்ட், பிரசன்ட் ஜார்க்கண்ட்ல இருந்து அவங்க டீ பணிக்காக பிரிட்டிஷர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதனால நிறைய இடங்கள்ல அவங்க செட் பண்ணாங்க. அதனால நான் பொக்ககாடில் இருக்கும்போது 2-3 கார்டன் வந்து அந்த பங்குக்கு கீழே இருந்தது. அதனால பூசைக்கு நாங்க வந்து அந்த டைம்ல கோயில் கிடையாது, ஒரு ரூம்ல வச்சு தான், நாங்கள் ஒரு ஹாலில் வச்சு தான் பூசை செய்வோம். சண்டே பூசைக்கு வருவாங்க. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வில்லேஜ் போவோம். டீ கார்டன் சாயங்காலம் தான் போக முடியும். பூசை எல்லாம் காலையில் ஒன்றும் இருக்காது. ஏன்னு சொன்னால் எல்லாருமே தொழிலுக்கு போயிடுவாங்க. அவங்க என்னென்னா டீ பிளக்கிங் மக்கள். அதனால காலையிலேருந்து அவங்களுக்கு ஒர்க் உண்டு. சாயங்காலம் 5 மணிக்கு திரும்பி வந்து சாப்பாடெல்லாம் செய்து வச்சுக்கிட்டு தான் கோயில் தொடங்கும். அதனால ராத்திரி வரை அது போடும். 9-10க்கு நாங்கள் முடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். அப்படி அந்த மக்களை பார்த்து, ட்ரெடிஷ்னல் மக்களை பார்த்துக்கிட்டோம். ரெண்டாவது கொஞ்சம் மிஷிங் மக்கள் வந்து பிள்ளைகளை ஹாஸ்டலில் விட்டதுனால நிறைய பேர் அவங்களே கிறிஸ்டின் ஆனாங்க அந்த டைமில். அவங்களையும் பார்த்துக்கிட்டோம். அதே தான் நம்முடைய பணி. ஃபோர்ஸ்டு ஒன்றுமே கன்வர்ஷன் கிடையாது. யார் எப்பவுமே நாங்கள் செய்ததும் கிடையாது. அப்படி ஹோல்ஸ்டா அது கிடையாது. சிலவங்க நிறைய பேசுகிறாங்க அதை பற்றி. அது கரெக்ட் இல்லை, அது உண்மை இல்லை. ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நாம் செய்கிற இதுகளை பார்த்துக்கிட்டு தான் பிள்ளைகள் ஓகே நாங்கள் கிறிஸ்துவ ஆகிறதுக்கு அவங்களே போய் கவர்மெண்ட் வழியாட்டும் பர்மிஷன் வாங்குறாங்க நிறைய பேர், நான் பார்த்துருக்குறேன். ஸோ இது வந்து சில சமயத்தில் இந்த பேப்பரில் எழுதுவாங்க, சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக சும்மா சொல்கிறது. நான் போய் இது உண்மையிலே அப்படி கிடையாது. யாரும் ஆக மாட்டாங்க அப்படி. இது அவங்களால பிடிச்சி வர்றதுனால நாங்கள் அதுவும் உடனே கொடுக்க மாட்டோம், ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டோம். அது நிறைய 1 வருஷம் கூட ஆகலாம். கோயிலுக்கு வர சொல்லி சரி நீ போய் இப்போ அஃபிடவிட் பண்ணு சொன்னா கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும் தான். நம்ம இல்லைன்னா அப்படி தான் ஆகுறாங்க ஒரு வகையில். அந்த பங்கில் அப்போ வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது. என்னன்னா மிஷிங் மக்கள் வந்து மிஷிங் பேசுவாங்க, அசமீஸ் மக்கள் வந்து அசமீஸ் பேசுவாங்க. அப்போ மொழி படிக்கிறதுக்கு எனக்கு நாம் அங்கே பொக்ககாட் போகும்போது அங்கே வந்து பூசை வந்து அசமீஸில் செய்யணும். ஆனால் அது எனக்கு நான் படிக்கவே இல்லை. என்னன்னா புதியதாட்டு பிஷப்ஸ்ல இருந்து வந்தேன். அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். முதல் வாரம் நான் ஹிந்தியும் கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சதுனால ஹிந்தியும் இங்கிலீஷ் மட்டும் பூசை செய்தேன், கஷ்டப்பட்டு. 2வது ஒரு மாசத்துல நான் அசமீஸ் படித்தேன். 1 மாசம் டெய்லி எனக்கு வந்து அங்கே உள்ள டீச்சர் வந்து காலையில் உட்காந்துருந்து 1 hour கிளாஸ் எடுப்பாங்க. எடுத்து படித்து பூசை செய்து தொடங்கினேன். ஏன்னா இப்போ அஸ்மீஸ் வந்து என்னுடைய மதர் டங்கோடவும் நல்லா தெரியும், தமிழோடவும் நல்லா தெரியும். ஆக்சுவலாக நிறைய என்னன்னா அது அங்கேயே மொத்தத்துலேயே ஒர்க் பண்ணும்போது அதுதான் லாங்குவேஜ், அசமீஸ் தான் லாங்குவேஜ். இங்கேயும் கூட நிறைய இன்டராக்ஷன் வந்து அஸ்மீஸில் தான். அதனால அது வந்து ஒரு தாய்மொழியாட்டை மாறிட்டு சொல்லுவோம். அடிக்கடி அசமீஸ் வேர்டு தான் வரும். வீட்டுக்கு போகும்போதும் சில சமயத்தில் அசமீஸ் வேர்டு வந்துடுது. ஆமாம். பிறகு நான் நசீரா போகும்போதும் ட்ரெடிஷ்னல் நம்ம கத்தோலிக்கர்கள் இருந்தாங்க கார்டனில். அதனால எனக்கு சண்டே வந்து அங்கே ஊர்களுக்கு போயிடுவேன். மற்ற நாட்களில் இங்கே தான் கொஞ்சம் தூரம், அது 20-22 கிலோமீட்டர் இருக்கும். அதனால ஒவ்வொரு ஊருமே 20 கிலோமீட்டர்ஸ். ஒரே ஒரு கார்டன் வந்து பக்கத்தில் இருந்தது, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். அதனால சண்டே மாதம் வந்து 1 வீக் இந்த ஒரு கார்டனில், அடுத்த வீக் அடுத்த கார்டன், சில நாட்களில் வேற கார்டன், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி
இது பண்ணோம். ஆமா. ஒரு ஒருக்கா ஒரு மதுரை கார்டன் இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ வந்து பூசை முடிச்சுக்கிட்டு ஒரு வீட்ல என்னன்னா ஒரு 2 வீடு தான் கத்தோலிக்கர்கள் அந்த அந்த கார்டன்ல. வீட்ல வச்சு பூசை முடிச்சுக்கிட்டு அ சாப்பிடுறதுக்கு ஃபாதர் இருந்துட்டு போங்க அப்படின்னா, அவங்க பூசை முடிச்சுட்டு லஞ்ச் ரெடி பண்றாங்க. மத்தியான உணவு. அந்த டைம்ல வாக்கிங் போயிருந்தேன். அந்த வில்லேஜ்லயே. நடக்கும்போது ஒரு பையன வெளிய மாட்டு தொழுவத்துல இறக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் பேரு பூஜாரி, அ கொஞ்சம் மக்கள் அதுல வந்து அப்படியே உட்கார்ந்திருந்தாங்க. நான் பையன்மாரு என் கூட வந்த பையன்ட்ட கேட்டேன். "அது என்ன ஆச்சு?" "இந்த பையன் இறக்க போறான்" அப்படின்னு சொன்னாங்க. "ஹி இஸ் கோயிங் டூ டை." சாக போறான். என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு, அவனுக்கு ஏதோ ஏதோ ஒரு நோய். அதனால ஒண்ணும் இல்ல. வீட்ட விட்டு அந்த சாகுற டைம்ல மக்கள் வந்து வெளிய வச்சுருவாங்க. மாட்டு தொழுவத்துல வச்சிருக்காங்க. நான் போய் பார்த்தேன். பிரேயர் பண்ணட்டுமான்னு கேட்டேன். அவன்ட்ட கேட்டேன். "என்ன பிரேயர் பண்ண விடுவீங்க?" "பிரேயர் பண்ணுங்கன்னு." நான் பிரேயர் பண்ணேன். பிரேயர் பண்ணிட்டு என்கிட்ட ஹோலி ஆயில் இருந்தது. நான் பிளஸ் பண்ணேன். என் உயிரோட இருந்தா நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். தூக்கி எப்படியாவது கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு ஒரு சைக்கிள்ல உட்கார வச்சு அந்த பையனை கொண்டு வந்தாங்க. ஆமா, கொண்டு வந்தாங்க. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியும் டாக்டர். இப்படி ஒரு கேஸ் இருக்குது, என்னன்னு தெரியல, கூடுதலும் இது டிபியா தான் இருக்கு, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னேன். சாக போற பையன் போல இருக்குது, அதனால கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு போய் பார்த்து அவங்க டெஸ்ட் பண்ண உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபாதர், இது டிபி பயங்கர எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆகும், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, காப்பாத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருந்தாலும் என்ன வந்தாலும் சரிதான். சரி, எல்லா மருந்தும் எழுதி மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. என்னன்னா கவர்மெண்ட்ல டிபிக்குள்ள மருந்து வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க, தெரிஞ்சது. எல்லா மருந்தும் 1 மாசத்துக்கு கொடுத்தாங்க. ஆனா நல்லா சாப்பிடணும். நான் அந்த மக்கள் வந்தவங்கள்ட்ட 1 வீக்குக்கு டெய்லி ஒரு காலையில 2 எக்கு, சாயங்காலம் 2 எக்கு, அதுக்குள்ள காசு மட்டும் கொடுத்து முட்டை வாங்கி டெய்லி கொடுக்கணும், காலையிலையும் சாயங்காலம். பார்த்துக்கிட்டு 1 வாரம் கழிச்சு எனக்கு ரிப்போர்ட் பண்ணும், எப்படி இருக்கலாம் பையன் அப்படின்ட்டு. பிறகு 1 வாரம் கழிச்சு வந்து சொன்னாங்க, பையன் நல்லா நடக்கிறான் இப்போ அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பிறகு 1 மாசத்துக்குள்ள எக் ஒரு கார்ட்டூன் வாங்கி கொடுத்து விட்டேன். அந்த பையன் பிறகு அந்த ஃபேமிலியே வந்து நாங்கள் கிறிஸ்தவன் ஆகும் அப்படின்ட்டு ஆயிட்டாங்க. இதான் நடக்கிறது. அதனால அவங்களுக்கு சேஞ்சஸ் வருது, யாருமே ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால நம்ம அவங்க ஆவாங்க அப்படின்ட்டு ஒண்ணுமே செய்து நாம ஹெல்ப் பண்றோம், யாருக்குன்னாலும் ஹெல்ப் பண்றோம், இன்னையும் ஹெல்ப் பண்றோம். இது அது அதான் சொல்றேன், இறைவன் எப்படி ஒருத்தரை அழைக்கிறாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த ஃபேமிலியில இருந்து இன்னைக்கு ஒரு ஒரு பையன் சாமியார் ஆயாச்சு. ஸோ அதான் நமக்கு சந்தோஷம். அந்த ஃபேமிலியே கன்வெர்ட் ஆகி இது பண்ணி, அதான் எனக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பிறகு துலியாஜன் வந்த பிறகு அது வந்து ஒரு டவுன் பேரிஷ், 52 ஃபேமிலிஸ். முதல்ல நான் போகும்போது எல்லாருமே சொன்னாங்க, இவர் பயங்கர ஆளாகும் அப்படி இப்படின்ட்டு, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளு, அதனால என்ன அப்படி பார்ப்பாங்க. கடைசியில நான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது 12 வருஷத்துக்கு பிறகு அதை போவேண்டாம் அப்படின்னு சொன்னா, இப்பவும் ரொம்ப அன்பாட்டு. ஒரு பையன், என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து கழிஞ்ச வருஷம் இங்க இருந்து கார் புக் பண்ணி, ஃப்ளைட் புக் பண்ணி, அவனுடைய கல்யாணத்துக்கு எனக்கு எல்லாமே பண்ணி அங்க ஹோட்டல்ல தங்க வச்சு அவனுடைய இதை பிளஸ் பண்ண வச்சான். 2 பேருமே ஸ்டூடெண்ட்ஸ். வந்திருக்க பொண்ணும் கூட அஸ்மீஸ் பொண்ணு, பையன் வந்து பெங்காலி. நான் பிளஸ் பண்ண போயிருந்தேன். ஆமா, அப்படி நிறைய பையன்மாரு, நிறைய பிள்ளைகள் அந்த ஸ்கூல்ல படிச்சவங்க நிறைய பேர் இப்போ வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10-11 பேர் பிள்ளைகள் அந்த ரேங்க்ல வந்துட்டாங்க, அசாம் சிவில் சர்வீஸ்
இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒன்று வந்து பொக்கக்காட்டில் படித்த பையன் வந்து ஐஏஎஸ் வாங்கி இப்போ ஒர்க் பண்ணுறான். நிறைய இப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக நான் லண்டன் போயிருந்தேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் பொண்ணு வந்து லண்டனில் இருக்குது. 2 days நான் தங்கி இருந்தேன். ஆமாம், இப்படி நிறைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருக்குது. நல்லா அதான் நம்முடைய சந்தோஷம். சந்தோஷமான அவங்க நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இல்லை, ஆனால் நல்லா உபசரிப்பாங்க, நல்ல அன்போடு இருப்பாங்க, வீட்டில் தங்குறோம் அப்படிலாம் உண்டு. அதனால அது வந்து எடுகேஷன்லி பிள்ளைகளை கொண்டு வந்ததுனால அந்த வளர்ச்சி வந்து